எதிர்காலத்திற்காக திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டுள்ளது. அதையெல்லாம் பார்க்கிறப்ப பொறாமையா இருக்கு. எங்க காலத்துல இதெல்லாம் இல்லையே அப்படின்ட்டு உண்மையிலேயே பொறாமையா இருக்கு. அந்த திட்டங்களை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக நம் பள்ளியில் 2006ஆம் ஆண்டு முதல் 2013 வரை நம் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவி தற்போது பழனி வருவாய்த்துறை தாலுகா ஆபீஸ்ல அவங்க கட்டச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குரூப் 4 நுழைவுத் தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் பெற்று பணியில் தட்டச்சராக பணிபுரியக்கூடிய நம் பள்ளியின் முன்னாள் மாணவி ஷிஃபானா அவர்களை பேச அனுப்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஸ்கூல்ல 2006ல இருந்து 2013 வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம ஏபி காலேஜ்ல போய் 3 வருஷம் டிகிரி படிச்சுட்டு அடுத்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் படிப்பு ஸ்டாப் ஆயிடுச்சு, அப்படியே விட்டுறணும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா என்ன பண்ணணும், நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க, அதுக்கு ஏதாவது நம்ம ஒண்ணு பண்ணியே ஆகணும், கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லா சப்போர்ட்டோடையும் மறுபடியும் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்லிட்டு பிஎட் படிச்சேன். பிஎட் படிச்சுக்கிட்டு பாப்பா பிறந்துச்சு. பிஎட் படிக்கலையே 2 பாப்பா இருந்தாங்க. பிஎட்டும் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிசிக்கும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடா படிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க. ஸ்கூல் படிக்கலே என்ன பண்ணணும்னா நல்ல தமிழ் புக் நல்லா தரவா படிங்க. டிஎன்பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சார் சொன்ன மாதிரி இப்ப இருந்தே நமக்குன்னு ஒரு கோல், நம்ம பேங்க் எக்ஸாம் எழுதலாம், இல்ல குரூப் 1 எழுதலாம், குரூப் 2 எழுதலாம், அப்படி மாத்தி ரயில்வே போலாம் மாத்தி பிளான் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கான ஒரு கோலை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதே பாதையில பயணிச்சுட்டு போகணும். நான் ஸ்கூல் படிக்கையில இருந்தே டைப்ரைட்டிங் கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி படிக்கணும், ஸோ டிகிரி படித்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். கரெக்டாக 1 இயர் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், பாஸ் பண்ணி வேலைக்கு போயாச்சு. அது மாதிரி இப்போ இருந்தே படிங்க எல்லாரும். ஷார்ட் ஹேண்ட் படிக்கலாம். ஷார்ட் ஹேண்ட் படிச்சீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்ல எல்லாரும் ஒரு 170 போடணும்னா நீங்க ஒரு 150 கொஸ்டின் போட்டாலே போதும். டைப்ரைட்டிங் படிச்சா அப்படிதான், எல்லாரும் 170 போடணும்னா நீங்க 160 போட்டாலே போதும். இந்த மாதிரி நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க இப்போ இருந்தே லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இருந்தே படிச்சுட்டு ஒரு காலேஜ் போறீங்க, ஃபர்ஸ்ட் இயர் சேர்றீங்க, அப்பயே ஒரு டைப்ரைட்டிங் கிளாஸ் சேருங்க, ஷார்ட் ஹேண்ட் கிளாஸ் சேருங்க. 3 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள இந்த கோர்ஸ் 6 மாசம் தான் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் நீங்க படிச்சீங்கனாலே பேசிக்கா குரூப் 4 எக்ஸாம் ரொம்ப ஈஸியா அதில் பாஸ் பண்ணிடலாம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி பிளான் பண்ணுங்க. அப்படி இல்லையா டெட் எக்ஸாம் எழுதுறீங்களா, எது படிக்கிறீங்களோ, ஏன்னா எல்லா சப்ஜெக்டும் வேற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாத்தையும் போட்டு இன்னைக்கு இவங்க ஒன்று சொல்றாங்க அதுல போய் படிப்போம், நாளைக்கு வேற ஒன்று சொல்றாங்க அதுல போய் படிப்போம் போகக்கூடாது. ஃபர்ஸ்டே டார்கெட்டை நம்ம எய்ம் பண்ணி இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட 11th 12th படிக்கிறீங்கன்னா இப்ப இருந்தே உங்க புக்ஸை படிங்க. உங்க புக்ஸை நல்லா படிச்சீங்கன்னா அது மட்டும்தான் நமக்கு எக்ஸாம்ல வரும். மேடம் சொன்ன மாதிரி அவங்களா படிக்கிறீங்களா, போலீஸ் எக்ஸாம் எழுதுறீங்களா, எல்லாமே மோராலஸ் ஒண்ணுதான். ஆனா நீங்க இப்ப இருந்தே அதுக்கான எய்மை பேஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் பண்ணிட்டு பில்ட் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் நல்லா படிங்க. எல்லாருனாலையும் கண்டிப்பா முடியும். யாருனாலையும் எதுவுமே முடியாதுன்னு இல்லை. அந்த ஹோப் நமக்குள்ள வரணும், அவ்வளவுதான். அந்த ஹோப் இப்ப இருந்தே எல்லாரும் வளர்த்துட்டு நல்லபடியா படிச்சு நல்ல பெரிய ஆபீசர்ஸ் ஆகுங்க. இப்ப எங்க ஆபீஸ்லயே நிறைய பேர் நம்ம ஸ்கூல்ல படிச்சவங்களா தான் இருப்பாங்க. லேடிஸ் தான். யாருக்கையிலே கட்சி ஸ்கூல் ஏபிஐ காலேஜ் இப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம ரொம்ப தாண்டி போய் வெளியே போய் படிச்சாதான் பெரிய ஆளுங்கலாம் இல்லை. இங்க இருந்தே நம்ம எல்லாமே நம்ம நல்லா வளர்ந்துடலாம். நமக்கான டீச்சர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்கூல்ல. அதனால நீங்க டீச்சர்ஸோட பேச்சை கேட்டு நல்லா படிங்க, நல்லா பெரிய ஆளாகுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த உயர்கல்வி நிகழ்வின் நோக்கமானது ஒரு நல்ல மாணவர்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த குடிமகளாகவும் சிறந்த ஊழியர்களாகவும் திகழ வேண்டும் என்பது ஒரு அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த நிகழ்வு. ஒரு காவல்துறை, ஒரு வருவாய்த்துறை, ஒரு சட்டத்துறை, சமூகத்தின் அடிப்படை தூண்களாக இருக்கக்கூடிய இந்த அனைத்து துறைகளிலும் நமக்கு முன்னாள் மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அதற்கு மிகவும்
ஒரு ஆழமான ஆணிவேராக இருக்கக்கூடிய கல்வித்துறையில் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துள்ளேன். நம்ம பள்ளியில் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் நம்ம ஆல் ஆஃப் சடன் ஒரு 2 டேஸ்ல பிளான் பண்ணது. நம்ம இன்னும் நிறைய அலுமினி இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பங்கெடுத்துப்போம். அடுத்ததாக நம்ம கோவை மாநகரில் கிரேட் 2 போலீஸாக வேலை செய்து கொண்டிருக்கும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவி ஷர்மிளா அவர்களை பேச அனுப்புவோம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இந்த ஸ்கூல்ல 6th to 12th வரை இந்த ஸ்கூல்ல தான் படித்தேன். நிறைய ஹெட் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்கூல் 2011 இருந்து 2017 வரை இதுதான் படித்தேன். இந்த ஸ்கூல் எனக்கு கொடுத்த கிஃப்ட் என்னன்னா டீச்சர்ஸ் தான்ப்பா. உண்மையிலே ரொம்ப பிளஸிங். நாங்கெல்லாம் ஸ்கூல் கிளாஸ் கரெக்டாக நாங்கள் கிளாஸ்க்கு வர டைமிங் தான். நீங்களாம் எத்தனை மணிக்கு 9 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள வருவீங்களா? நாங்கள் அப்படி கிடையாது. 6 மணிக்கு கிரவுண்டில் இல்லைன்னா எங்கள் மிஸ் குறைச்சி அடிப்பாங்க. இப்போ யாராவது அடி வாங்குறீங்களா? கிளாஸ்ல யாராவது அடிக்கிறாங்களா உங்களையா? யாரும் அடிக்க மாட்டாங்க. அடிச்சா எங்க வந்து நிற்பீங்க? எங்கள்கிட்ட தான் வந்து நிற்பீங்க. அதான் உண்மை. எங்களை எல்லாம் பயங்கரமா அடிச்சாங்க. நல்லா அடி வாங்குவோம். இந்த கிரவுண்டை ஒரு நாளைக்கு 25 ரவுண்ட் ஓடணும். காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சோமாக்கும் கரெக்டா 7 மணிக்கு முடிப்போம். ஏன்னா அந்த 1 hour நாங்க ஓடுறதா எங்க உடம்புல எவ்வளவு இன்சூரன்ஸ் இருக்குன்றத செக் பண்ணுவாங்க மிஸ். ஜோஸ்பின் மேரி மிஸ் யாருக்கா தெரியுமா? பிடி மிஸ், எங்களோட பிடி தெய்வம் அவங்க. அப்புறம் எங்க கிளாஸ் வாத்தியார்ஸ்லாம் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கப்பா. நாங்க கிளாஸ்ல இருந்ததே கிடையாது. 12th 11th நீங்களாம் ஐயோ பப்ளிக் அப்படின்னு பயப்படுவீங்க. நாங்களாம் பயப்படவே கிடையாது. எங்களுக்கு தேவை ஒரு கேம். அந்த கேம்ல அச்சீவ் பண்ணோம். 10th என்னடா நம்ம ஸ்கூல்ல இந்த ஜோன்லயே போய் தோத்துட்டு வரமே அப்படின்னு இருக்கும். 9th டிஸ்ட்ரிக்ட் ஜெயிக்கிறோம், 10th டிவிஷனல் போறோம், 11th 12th எப்படினாலும் ஸ்டேட் அட்டன் பண்ணிடுறோம். ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ஸ்கூல் ஸ்டேட்டே போனது இல்லப்பா. எல்லாம் கேட்பாங்க என்ன கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆகும்? எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் ஸ்டேட் வரும். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டேட்டே போகாது. அவ்வளோ பிளஸிங்கா இருந்துச்சு. என்னடா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஸ்டேட் வந்திருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நாங்க ஸ்டேட் போனோம். காலேஜ் ஃப்ரீயா கிடைச்சு காலேஜ் 3 வருஷம் நல்லா படிச்சோம். நாங்க 4 பேர், அதாவது 5 பேர் இதே ஸ்கூல்ல படிச்சு 10th பாஸ் ஆகி 11th நான் ஃபெயிலு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க கேம்ல இருந்து. அப்புறம் ரீ எக்ஸாம்னு ஒன்று போட்டாங்க. ஹிஸ்ட்ரியும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே நான் இங்கிலீஷ்லேயே ஃபெயிலு. ரீ எக்ஸாம் போட்டு ரீ எக்ஸாம்ல பாஸ் ஆகி வரேன். பாஸ் ஆகி வந்தாலும் நம்மளோட கோல் என்ன? வாலிபால்ல ஸ்டேட் போகணும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு அதுல இம்பார்ட்டன்ட் ரொம்ப. வாலிபால்ல ஏதாவது ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னு. நம்ம ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணா போதும். நாங்க படிக்கும் போது 35 மார்க். நீங்க படிக்கும் போது எவ்வளவு மார்க்? இப்போ நாங்க படிக்கும் போது 35 மார்க். ஜஸ்ட் பாஸ் எடுத்தா போதும். 12th 70க்கு மேல சம்திங் என்னமோ நினைக்கிறேன். அது கூட தெரியாதுப்பா. ஏதோ பாஸ் வாத்தியார் சொன்னா பாஸ் ஆயிட்டு சொல்லி சரி போ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்க ஹிஸ்டரி மிஸ் ராஜி மிஸ், அவங்க வா கிளாஸ்க்கு வா டெஸ்ட் எழுது அப்படின்னு கிரவுண்ட்ல இருந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. வா என்ன டெஸ்ட் எழுதாம எங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க வா அப்படின்னா போயிட்டு அந்த டெஸ்ட்டை 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க அதை படிச்சு எழுதுறதுக்கு. அந்த 10 நிமிஷத்துல நான் எழுதி காமிச்சிட்டு போகவா அப்படிங்கிறது. சரி போயிட்டு வா. மேலே ரொம்ப தேங்க்யூ மிஸ். நீங்க இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை. விஜயகாந்த் சார் கேப்டன். நாங்கள் கேப்டன் சார் அவங்க எங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. கேப்டன் சார் இங்கிலீஷ் பிரேம் சார் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எங்க கூட விளையாடுவாங்க. ஈவினிங் எங்க கூட விளையாடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு கோச்சிங் பத்தாது. ஜென்ஸ் கூட விளையாண்டாலே அவங்க அடிக்கிற பவர் எங்களுக்கு ஈக்குவலா நாங்க விளையாட முடியும் அப்படின்னு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட விளையாடுவாங்க. அப்போ நாங்க படிக்கும் போது ஹெச்எம் சார்
கு பழனிசாமி, அவர் தான் எங்க ஹெட் மாஸ்டர். உண்மையிலே அவ்வளவு திட்டுவாருப்பா, எங்க பார்த்தாலும் திட்டுவாரு. திட்டு வாங்காத நாளே கிடையாது, பயங்கரமா திட்டுவாரு. இவா எங்க ஓடுற, இவா இந்த வேலையை செய்யி, செடிக்கு தண்ணி ஊத்து, இவா இந்த செடியை நடு அப்படின்வாரு. நான் உண்மையிலே இங்க இருக்க ஒவ்வொரு மரமும் பேர் சொல்லும், நாங்க நட்டிருக்கோமே அப்படின்ற மாதிரி. அவர் இருக்கமா நிறைய செடி நட்டோம். இந்த ஸ்கூல் நிறைய மெமரிஸ். இந்த ஸ்டேஜ் ஒவ்வொரு டைமும் அங்க மேல இருக்க ஸ்டேஜ்ல ஏறும்போது ஒவ்வொரு மெடல் எங்க பேர் சொல்லும், சர்டிபிகேட் பேர் சொல்லும், ஒவ்வொரு கப்பு பேர் சொல்லும். அந்த அளவுக்கு பிளான்ஸ் இருக்கும். எப்படி சொல்றது, என்ன சொல்றதுனே தெரியல. இந்த ஸ்கூலுக்கு எப்படா வருவோம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த டைம் எனக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைச்சிச்சு. உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ. மாதிரி இப்ப இருக்க குழந்தைங்களாம் எப்படி இருக்கீங்க தெரியுமா, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா, அதெல்லாம் வந்து செட் ஆகாது. இன்னி வர காலகட்டத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும்ன்றத வந்து நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்குங்க. ஏன்னா எந்த ஒரு இதுலயும் போய் விழுந்துடாதீங்க, சரிங்களா? உங்க லைஃப் ஸ்டைல் உங்க கையில. நான் வந்து படிக்கும் போது என் கையில போனே இல்லப்பா. நீங்க எல்லாம் இப்பெல்லாம் நிறைய போன் வச்சிருக்கீங்க, ஸ்கூலுக்கே போன் எடுத்துட்டு வரீங்கன்னா சொல்றாங்க. ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு வரீங்களா? நாங்க படிக்கும் போதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து ஸ்கூல்ல பேக் செக் பண்ணுவோம். பூ கூட வச்சுட்டு வரக்கூடாது நாங்க படிக்கும் போது. சரி.